செய்தி செய்தி என்று செய்தியையே சுவாசமாக சுவாசிக்கும் உங்கள் புதிய தலைமுறை இன்று 6வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. உலகின் எங்கோ ஒரு மூலையில் நிகழும் நிகழ்வுகள் எப்படி செய்தியாக வடிவம் பெறுகின்றன, அது நேயர்களாகி உங்களை எப்படி சென்று சேருகிறது என்பதை செய்தி உருவாகும் விதம் பற்றி தற்போது பார்க்கலாம். காட்சி ஊடகத்தில் ஒரு செய்தி ஒளிபரப்பாக பல்வேறு தளங்களை தாண்டி செல்ல வேண்டி இருக்கிறது. அறிவியல் வளர்ச்சியடைந்துள்ள இந்த சூழலில் வாட்ஸ்அப், பேஸ்புக், ட்விட்டர் என எத்தனையோ சமூக வலைதளங்கள் செய்திகளை தர தொடங்கி இருக்கின்றன. ஆனால் உண்மைத்தன்மையை உறுதி செய்வது களத்தில் இருக்கும் செய்தியாளர் தான். புதிய தலைமுறைக்காக தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் உண்மை செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு வழங்குவதற்காக களத்திலிருந்து நாங்கள். தகவல்கள் வரும் மாத்திரத்தில் அதனை அதிகாரப்பூர்வமானதா என ஒரு முறைக்கு பலமுறை உறுதி செய்து அதன் பின்னே பயணிக்கின்றனர் செய்தியாளர்கள். உண்மை கள நிலவரம் என்ன என்று அறிவதே அவர்களது ஒரே நோக்கமாக இருக்கிறது. செய்தியாளர்களால் செய்திகள் உறுதி செய்யப்படுகின்றன. பின்னர் முதற்கட்டமாக டிக்கர் குழுவை வந்தடைகிறது. செய்திகளின் முக்கியத்துவத்திற்கேற்ப அவை தரம் பிரிக்கப்பட்டு முதன்மை செய்தியாகவும் முக்கிய செய்தியாகவும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. நிமிடத்திற்கு நிமிடம் பல பரிமாணங்களில் வழங்கப்படும் செய்திகள் உண்மை நிலை மாறாமல் எளிமையாக மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் செய்தி ஆசிரியர்களின் பங்களிப்பு அளப்பரியது. செய்திகளை செய்திகளாக மட்டுமல்லாமல் அவற்றின் பின்னணி, அதன் தாக்கம் உள்ளிட்டவற்றை பற்றிய அலசல்களோடு மக்களுக்கு வழங்கும் மகத்தான பணியை செய்து வருகின்றனர் செய்தி ஆசிரியர்கள். மாவட்டங்கள், மாநிலங்கள், நாடுகள் என விரிவான தொடர்புகளினால் அனைத்து திக்குகளிலிருந்தும் நேரடி தகவல்கள் திட்டமிடல் குழுவால் பெறப்படுகின்றன. செய்தியாளர்களால் கூட உறுதிப்படுத்த முடியாத தகவல்களை அனைத்து மட்டத்திலும் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்தும் பணியை திட்டமிடல் குழுவினர் மேற்கொள்கின்றனர். உயிர்ப்புள்ள செய்திகளை அடுத்தடுத்த தளங்களுக்கு எடுத்துச் செல்லும் பணியை செய்யும் பெரிய பொறுப்பு திட்டமிடல் குழுவினுடையது. எல்லா செய்திகளையும் அப்படியே தந்துவிட முடியாது. புரிதலுக்கு எளிமையாக மேப், முப்பரிமாண வரைகலை என வரைபட கலைஞர்கள் செய்திக்காக எடுக்கும் முயற்சிகள் முக்கியமானவை. காட்சிப்படுத்த முடியாத நிகழ்வுகளை கூட எளிதில் பார்த்து உணர்ந்து கொள்வதற்கு வரைபட கலைஞர்களே காரணம். இப்படி ஒளிப்பட காட்சிகளாக, எழுத்துக்களாக, வரைகலையாக வந்து சேரும் செய்திகளை கோர்வையாக தொகுத்து முழுமைப்படுத்துவது படத்தொகுப்பாளர்களின் பணி. செய்தியின் உணர்வு மாறாமல் உள்ளது உள்ளபடி ஒருங்கிணைத்து தரும் படத்தொகுப்பாளர்கள் அன்றி செய்திகள் முழுமை பெறாது. கிடைக்கும் தகவல்களுக்கு ஏற்ப அதற்கான காட்சிகளை ஒருங்கிணைப்பதில் தொடங்கி நேரலைக்கு தேவையான அனைத்து வரைகலை, தகவல்கள் என அனைத்தையும் ஒலி ஒளி கலவையாக மாற்றி செய்திகளை நேர்த்தியாக தருவது செய்தி தயாரிப்பாளர் குழுதான். பதற்றமான சூழலிலும் செய்திக்கு தேவையான தரவுகளை சரியாக பொருத்தி மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் தயாரிப்பாளர்கள் குழுவின் பணி சவாலானது.
நிகழ்வுகளுக்கேற்பவும் செய்தியின் முக்கியத்துவத்திற்கேற்பவும் செய்தியாளர்களின் வேகத்திற்கு ஏற்ப களத்தில் பரபரப்பாக இயங்குபவர்கள் ஒளிப்பட கலைஞர்கள். காட்சி ஊடகத்தில் இவர்களின் பங்களிப்பு முக்கியமானது, சவாலானதும் கூட. போக்குவரத்து, வாகன நெரிசல் இதுபோன்ற தடைகளை தாண்டி செய்தியாளர் குழுவை நிகழ்விடத்திற்கு கொண்டு சேர்த்து செய்திகளை முந்தித் தருவதில் முக்கிய பங்காற்றுகின்றனர் ஓட்டுநர்கள். ஒட்டுமொத்த உழைப்பின் பயனையும் அறுவடை செய்யும் இடமாக இருப்பது செய்தி அரங்கம். பல்வேறு படிநிலைகளை கடந்து உருப்பெறும் செய்திகளை உங்கள் வரவேற்பறைக்கே வந்து தருவது நெறியாளர்கள்தான். களத்திலிருந்து கிடைக்கப்பெறும் செய்திகளை செய்தி வாசிப்பு என்ற பெயரில் அப்படியே கடந்து போகாமல் அதன் ஆழம் வரை சென்று அலசல்களாக தரும் நெறியாளர்கள் செய்தியின் சேனலின் முகமாக பார்க்கப்படுகிறார்கள். தொடர் நேரலையில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக மீண்டும் ஒரு முறை தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நெறியாளர்களை கண்ணியமாகவும் களையாகவும் காட்டுவதற்காக ஒப்பனை கலைஞர்கள் சிறு சிறு விஷயங்களிலும் கவனம் செலுத்துகின்றனர். ஒப்பனை மட்டுமல்ல, ஆடை வடிவமைப்பிலும் அதீத கவனம் செலுத்துகின்றனர் அவர்கள். சர்வதேச அளவில் நவீன தொழில்நுட்ப கருவிகளை கொண்டது புதிய தலைமுறை. மின் விளக்குகள், ஒளிப்பட கருவிகள், மெய்நிகர் அமைப்புகள், தொடுதிரைகள் என அனைத்தும் இங்குள்ள தொழில்நுட்ப கலைஞர்களால் கையாளப்படுகின்றன. சவால்கள் நிறைந்த தொழில்நுட்பங்களில் கைதேர்ந்தவர்கள் நமது தயாரிப்பு பொறியாளர்கள். ஓரிடத்தில் இருந்தபடி பல முனைகளில் உள்ள செய்தியாளர்களை இணைத்து தகவல்களை பெறவும், நீங்கள் பார்க்கும் புதிய தலைமுறை செய்திகளாக நொடிப்பொழுது மாறுபாடு கூட இல்லாமல் சரியான நேரத்தில் நேரலையாக தரவும் இயந்திரங்களோடு இயைந்து வாழும் திறமை பெற்ற வல்லுநர்கள் உதவுகின்றனர். ஒரு செய்திதானே என அலட்சியமாக பார்க்கப்படும் ஒவ்வொரு நிகழ்விற்கு பின்னும் இத்தனை பேரின் உழைப்பு ஒளிந்து கிடக்கிறது என்பதுதான் உண்மை.